தவத்தால் தேடி வருந்தும் தாயும் அவர் தகப்பன் சுவாமி தானே அல்லால் உண்டோ தெரியாதோ அரியே சிவகதி என்று அபயம் இடுதப்பா பயமோபரிடம் போகினோம் செய்யமோ சொல்லும் ஐயா பாலரவருமகி எல்லால் பாராதிருப்பாயோ அவரால் நாங்கள் படும் பாடெல்லாம் அறியலையோ சுவாமி ஆதி முறையாக மத்தை அழித்து சொல்லுறோமோ அரசை உமகபயம் ஆதி சிவனாதீதரம் ஓதி உமகபயம் அந்த கலி திந்தை என்று அறவே வரவேணும் அழிக்க வரவேணும் 56 சீமை ஒரு குடைக்குள் ஆழ்வாய் உமகபயம்
தரணியாள வந்தாய் தானே வருவாயே மிச்சமாய் புதுமை காட்டி மேலில் எவரும் காண உச்சமே சான்றோர்க்கின்று உதவியும் செய்வாய் என்று பச்சமாள் தேவரெல்லாம் வைகுண்டரின் பதத்தில் வீழ்ந்தார் கண்டு வைந்த விடை உள்ள தேவதம்மை தேர்ந்திட மொழிகள் சொல்லி தேவரே பதற வேண்டாம் ஓந்திட எனக்கு முன்னே உள்ளது தானே என்று கூர்ந்திட உரைத்தீர் எல்லாம் குணமுடன் மகிழ்ந்து சொல்வார் ஒரு குடை அதற்குள்ளாள ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன் கருவுடையோர்க்கும் காண கணவரம் பெற்றேன் நானும் மருகி நீர் தவிக்க வேண்டாம் வருவேன் நான் சான்றோரண்டை குறுகலி அதனை தாண்டி கொள்வேன் குணத்தை தானே என்னை கெணியா வண்ணம் ஏழையாயிருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கொண்டு அந்நீத நரகம் தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்முனால் சான்றோர்க்கெல்லாம் கொடுப்பேனே பரிசுதான் நீ. எல்லாம் சான்றோர் கையாலே
கூண்டாம் கடலின் கரை தாண்டி குதித்தே கரையில் ஓடி வந்து நானோ பிறந்த சமுத்திரத்தின் நடுவே கடலில் ஏனோ படியும் மேடைகளும் எண்ணிப்பாரு தேர்விரவும் வரதே உனக்கு சச்சிது யாரோ காட்டும் சொருபமெல்லாம் யாராயிருமி மறவாதே குணமாய் நாராயண மகவாய் சார்ந்தோர் கிரிகள் வச்சிடவே தம்மை குண்டம் பிறந்து ஒரு குண்டா குடைக்குள் அரசாழ கொண்டே கோரி களிருமீ தேவர்கள் கலியை அழிப்பதற்காக இறைவனிடத்தில் நம்பிக்கை வைத்து வேண்டுகின்றார்கள். ஐயா நாராயண பரம்பொருளே, வைகுண்டமாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்த காரணத்தினால் இந்த ஏழை முகத்தை பார்த்து நாங்கள் படக்கூடிய துயரங்கள், அதாவது சான்றோர் படும் துயரந்தனை மாற்ற வேண்டும் என்று நாகந்தனில் துயிலக்கூடிய நாராயணரே அப்படி என்று வேண்டுகின்றார்கள். அன்றைக்கு ஆயர்பாடியில் அதிகப்படியான மழையும் மின்னலுமாக நிலை ஏற்பட்ட போது மலையையே எடுத்து குடை போல எங்களை எல்லாரையும் காத்து நின்றார். அதுபோல முப்புற கோட்டையை எரித்தாய், காடே காலி வைத்து புனல் காளி என்றனை வதைத்தாய். யமுனை நதியிலே இருந்த விஷம் கூடிய கொடிய நாகத்தை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் சின்னம் சிறுவனை போல வேடமெடுத்து அந்த காளிங்கனின் தலையிலே நர்த்தனமாடியவன் நீ. உன்னால் தான் எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க முடியும் என்று சொல்லி
எம்பெருமாளை மனமு வந்து வேண்டுகின்றார். நேற்று நாம் பார்த்தோம், கந்தை நீக்கக்கூடிய கண்ணன், பசு என்றால் இந்த ஜீவாத்மா. எனவே கஞ்சனை வதைத்து பலக்காரர்களை எல்லாம் வதைத்து மாடே மேய்த்து திரிந்தாய், மாவலியை கூட சின்னம் சிறுவனாக வந்து சிறை வைத்தாய். உம்மால்தான் இந்த கலியை அழிக்க முடியும் என்று எல்லாரும் நம்பிக்கை வைக்கின்றார்கள். எனவே நாமும் நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் கருத்தில் கொண்டு இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்க வேண்டும். நடக்குமா நடக்காதா என்று இரண்டு மனதோடு வருகின்ற பொழுது யார் எந்த நிலையில் வருகின்றார்களோ அந்த நிலைக்கு தக்கவாறுதான் இறைவனுடைய பிரதிபலிப்பும் அங்கே இருக்கும். எனவே நம்முடைய நிலையெல்லாம் தேவர்கள் ஆராய்ந்து சொல்லுகின்றார்கள். ஆற்றில் அலை கோரையை போல இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய கோரை புற்கள் காட்டாற்று வெள்ளம் வருகின்ற பொழுது அங்கும் இங்கும் அந்த நதியினுடைய வேகத்தினால் தத்தளித்து ஆடிக்கொண்டிருப்பது போல கலியினுடைய தாக்கத்தினால் நாங்கள் கோரை பொருட்களை போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தாங்கள் தான் நற்கதி அருள வேண்டும் என்று சொல்லி ஆறுமற்றார் போலே அலைவதும் தெரியாதோ அரணே சிவமருகா உனக்கு அபயம் என்று எம்பெருமானிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார். எனவே நம்முடைய வேதனைகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து, ஐயா நமக்கு என்ன நிலையில் வாழ்வதற்கான வாழ்க்கையை தந்திருக்கின்றார் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனத்தில் இருந்து தெய்வமாக நமக்கெல்லாம் கலியை அளிக்கும் கடவுளாக புதுமையை காட்டி ஐயா தந்திருக்கக்கூடிய வழிபாடு எளிமையான வழிபாடு. யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், எளிமையாக வழிபடலாம். ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரம் தூய தமிழிலே நமக்கு எளிதில் சொல்லக்கூடிய வார்த்தையாக ஐயா நமக்கு தந்திருக்கின்றார். இதற்கு நிறைய சாஸ்திரங்கள் நம்ம என்ன செய்யலாம், படிக்க வேண்டாம். எனவே எம்பெருமாள் எளிமையான வழிபாடை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே அந்த எளிமையான வழிபாட்டில் நாம் அறிந்து கொள்ள முடியாத அற்புதத்தை நமக்கு மறைமுகமாக தந்து இறைவன் மறைபொருளாக நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உச்சமே சான்றோருக்கு இந்த மேலான பதவியை கொடுத்து இந்த கலியை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லோரும் நமக்காக என்ன செய்றாங்க, ஐயாவிடத்தில் வேண்டுகின்றார்கள். காரணம் தெய்வ அம்சம் தான். நம்ம யாரு, தேவர்களுடைய அம்சங்கள் தான் நாம் அனைவரும். எல்லோருக்கும் ஒரு பிறப்பு இந்த கலியுகத்தில் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டு இறைவனுடைய திருப்பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அப்பொழுது ஐயா சொல்லுகின்றார், ஐவரை காத்து தர்ம அரசுக்கு நான் பேர் பெற்றது போல பாண்டவர்களை எப்படி காத்து ரட்சித்தேனோ அதுபோல உங்களையும் நான் என்ன செய்வேன், காத்து ரட்சிப்பேன். சோதனை அதிகமாகின்ற பொழுது பாண்டவர்களை மனதில் நினைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ராஜ்யம், எத்தனை மக்கள் அவருடைய ஆட்சியில் இன்பமாக வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு சூதாட்டம் அவங்களை எங்க கொண்டு விட்டுடுச்சு, வனத்தில் கொண்டு நிறுத்திவிட்டது. அந்த நேரத்திலும் இறைவன் நினைச்சாங்க துணை நின்று அவர்களுக்கு தேவையான ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தார். எனவே என்னையே கெளியா வண்ணம் ஏழையாயிருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கொண்டு அந்நீத நரகம் தன்னில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோர்க்கெல்லாம் கொடுப்பேன் மேல் பவிசுதானே. அதாவது தோணாத பொருளை
அன்னவருக்கு சாணார் என ஐயா நினைச்சாங்க. இந்த ஆகமத்திலே ஈஸ்வரர் பெயரிட்டதாக நமக்கு சொல்லித் தருகின்றார். எவர் ஒருவர் நம்முடைய உள்ளத்தில் இறைவனை கண்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் சார்ந்தோர்கள். இறைவன் நிச்சயித்த வண்ணம் நடக்காமல் எதிர்மறை எண்ணத்தோடு அத்தனையும் மறுத்து பேசி மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றவர்கள் தீயவர்களாக எதிரியாக நினைத்து நரகத்திலே ஐயா